நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் யூஸ்ட் இன் ஹியூமனாய்டு ரோபாட்ஸ். ஸோ ஹியூமனாய்டு ரோபாட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மனுஷங்கள மாரியே அதால வாக் பண்ண முடியும். அதால வந்து ஒரு பொருள தூக்க முடியும். அது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன மாரியே பண்ணும். ஸோ இத வந்து ஹியூமனாய்டு ரோபாட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூமனாய்டு ரோபாட்ட பின்னாடி இருந்து ஆப்பரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, பேசிக்கலா குட்டி குட்டி மோட்டார்ஸ். ஸோ அந்த மோட்டார்ஸ் இல்லன்னா இந்த ரோபோட்டே கிடையாது. அந்த மோட்டார் தான் அந்த ரோபோட்க்கே வந்து உயிர் கொடுக்குது. ஸோ அந்த மோட்டார பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த டாபிக்ல வந்து பார்க்கலாம். ஸோ மொத்தம் 3 டைப் மோட்டார். ஸோ இந்த 3 டைப் மோட்டார்ல பார்த்தீங்கன்னா, பிரஷ்லெஸ் டிசி மோட்டார், சர்வோ மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார். இந்த 3 மோட்டார் தான் மெயினா வந்து ஒரு ரோபோட்ல யூஸ் பண்றாங்க. அது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஒரு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ அது எந்தெந்த இடத்துல, எதுக்காக அந்த மோட்டார் யூஸ் பண்றாங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் நம்ப. ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா, பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். இத பிஎல்டிசி மோட்டார்ன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இங்க சைட்ல பார்த்தோன்னா, அந்த பிக்சர் கூட ஷோ பண்ணியிருக்கேன் நானு. நார்மலா டிசி மோட்டர்ல வந்து கார்பன் பிரஷ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கார்பன் பிரஷ் யூஸ் பண்ணாத ஒரு மோட்டரா இத வந்து டிசைன் பண்ணது பிஎல்டிசி மோட்டார். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர் மோஸ்ட்லி சீலிங் ஃபேன்லாம் பிஎல்டிசி மோட்டர் தான் வருது. அது ரொம்ப லோ பவர் கன்சம்ப்ஷன். அதனால வந்து இந்த மோட்டர் யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ரோபோட்ல எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த ஜாயிண்ட்ல யூஸ் ஆகும். லிம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதர் மூவிங் பார்ட்ஸ். ஸோ மெயினா இந்த இடத்துல வந்து இந்த பிஎல்டிசி மோட்டார் யூஸ் பண்றாங்க. இது எதனால யூஸ் பண்றாங்கன்னா, ரொம்ப ஹை எஃபிஷியன்சி, டியூரபிலிட்டி, ப்ரிசைஸா கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப அக்யூரேட்டா, மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப கம்மி. டார்க் டூ வெயிட் ரேஷியோ வந்து இது ரொம்ப வந்து அதிகம் இது. ஸோ அதனால தான் இந்த மெயினா இத ஜாயிண்ட்ல யூஸ் பண்றாங்க. மேலும் நம்ம லெக்லாம் நம்ம மூவ் பண்ணும்போது, எழுந்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம அதிகமான ஒரு அ ஃபோர்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். அந்த ஃபோர்ஸ் குடுக்கணும்னா இந்த மோட்டார் யூஸ் பண்றாங்க. ஸோ பிஎல்டிசி மோட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சர்வோ மோட்டார். சர்வோ மோட்டார் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க சைட்ல காமிச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாரி இருக்கும். பட் இதுல பேசிக்கலா ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும். அந்த மோட்டார் உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு வார்ம் அண்ட் கியர் அ ஒரு அரேஞ்ச்மென்ட் இருக்கும். இந்த அரேஞ்ச்மென்ட் வந்து மல்டிபிள் கியரா கூட கனெக்ட் ஆயி தான் அது அவுட்புட் ஷாஃப்ட்ல வரும். ஸோ இந்த ஜாயிண்ட்டுங்கலாம் பார்த்தீங்கன்னா, இது மெயினா பார்த்தீங்கன்னா, ஒரு ரேக் அண்ட் பினியன் கியர்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்ட மல்டிபிள் கியர் வழியா இதுல பாஸ் பண்றாங்க. ஸோ, இந்த சர்வோ மோட்டர்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஏசி சர்வோ, டிசி சர்வோ. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைன் கண்ட்ரோல். இப்போ கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, குட்டி, குட்டி ஜாயிண்ட்லாம் இருக்கும். அந்த இடத்தலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மூவ்மெண்ட் இந்த மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் இன்ட்ரிகேட் மூவ்மெண்ட்னா வெரி ஸ்மால், ஸ்மால் மூவ்மெண்ட்லாம் கூட இந்த ஃபிங்கர் தான் இந்த மோட்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ, சர்வோ மோட்டார்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமா இது வந்து டார்க் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மோட்டார். இதுக்கு முன்னாடி பார்த்த பிஎல்டிசி மோட்டார் டார்க் அதிகமா இருக்கும். ஏன்னா, அது முட்டிய யூஸ் ஸோ அது மாரி கையிலோட முட்டிய யூஸ் பண்ணுவாங்க. அந்த நீல. இந்த எல்போலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய ஹை ப்ரிசிஷன் இது அட்வான்டேஜ். அப்புறம் ஃபாஸ்ட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்புறம் வந்து ஸ்டெடியா ஒரு இடத்துல நம்ம ஹோல்டு பண்றதுக்கு இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் இந்த மோட்டார். ஸோ இதெல்லாம் சர்வோ மோட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பர் மோட்டார். ஸ்டெப்பர் மோட்டார் பார்த்தீங்கன்னா, இது மேஜரா எங்க யூஸ் பண்ணுவாங்க ரோபோட்லனா, ஹெட் ஹெட் ரொட்டேஷன் நம்ம கழுத்துல வச்சுருங்களா, நம்ம கழுத்து இப்படி திருப்புறோம் லெஃப்ட், ரைட்டு. அப்புறம் வந்து ஸ்மூத்தா திருப்புறது நம்ம கழுத்த. ஸோ இந்த மாரி இடத்துல வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, ப்ரிசைஸ் பொசிஷனிங். கரெக்ட்டா வந்து நம்ம தேவையான இடத்துல நம்ம கழுத்த கொஞ்சம் லைட்டா திருப்புனா, அதே மாரி இந்த மோட்டார் வந்து திருப்பும் லைட்டா. ஸோ அது வந்து ஒரு லோ ஸ்பீட்ல கூட இத வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம இந்த மோட்டர. இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதோட ரொட்டேஷனே பார்த்தீங்கன்னா, இது ஏன் ஸ்டெப்பர் மோட்டார் சொன்னேன்னா, கொஞ்சம் ஸ்டெப்பா மூவ் ஆகும் இந்த மோட்டார். ஓகேங்களா? ஸோ இத வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் வழியா நம்ம நார்மலா வந்து இத வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து இது ஸ்டெப்பர் மோட்டர்ன்னு சொல்றாங்க. ஸோ இது இல்லாம இன்னொன்னு யூஸ் பண்ணுவாங்க முக்கியமா ரோபோட்ல பார்ட் வந்து இது வந்து லீனியர் ஆக்சுவேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இதுல பேசிக்கலா ஒரு மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் வந்து ஒரு ரொட்டேட்டிங் மோஷன் ஒரு லீனியர் மோஷனா வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். இது பார்த்தீங்கன்னா, இதுவும் லிம்பு இப்ப எழுந்துக்கிறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கை, இந்த லெக்ல வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்றோம்ல, இப்படி மடக்கிட்டு இப்படி நீட்டுறோம் நம்ப. அந்த டைம்ல வந்து இந்த மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும்போது, இது வந்து இந்த பிஸ்டன் முன்னாடி, பின்னாடி போகும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரொட்டேட்டிங் மோஷன ஒரு லீனியர் மோஷனா மாத்த வேண்டிய நம்ம பாடி பார்ட்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் இத யூஸ் பண்ணுவாங்க ரோபோட்ல. இது பார்த்தீங்கன்னா,
ரொட்டேஷனல் மோஷன் வந்து லீனியர் மோஷனா மாத்துது. அப்புறம் வந்து புஷ் புல்லிங் ஆக்ஷனுக்குலாம் இது மெயினா இருக்கும். சப்போஸ் இப்போ ரோபோட் வந்து ஒரு தண்டால் எடுக்குதுன்னா, அந்த டைம்ல இந்த மாரி ஆக்ஷன் வந்து யூஸ் ஆகும். இந்த இந்த ஃபங்ஷன் லீனியர் ஆக்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒரு மோட்டார் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ரோபோட்டுக்கு எது எதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு டார்க் அண்ட் பவர் ரெக்யர்மென்ட். ஸோ ஜாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான டார்க் தேவைப்படும். டார்க் இருந்தா தான் நம்ம அந்த புல்லிங் ஃபோர்ஸ், அந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அடிக்குவேட் பவர் போதுமான அளவுக்கு பவர் இருக்கணும். அந்த மோட்டார் அந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்க செய்யறதுக்கு. சப்போஸ் நம்ம கையில வெயிட் லிஃப்ட் பண்றோம், ரோபோட் வந்து லிஃப்ட் பண்ணுதுன்னா, அதுக்கு ஏத்த மாரி பவர் இருக்கணும் அந்த மோட்டார். ஸ்பீட் அண்ட் ஆக்ஸிலரேஷன். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில நெறைய டைப் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும் இந்த ரோபோட்ல. ஸோ அந்த ஸ்பீடு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கணும். ஆக்ஸிலரேஷன் பார்த்தீங்கன்னா, குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? குயிக்கா அந்த மோட்டர வந்து இப்போ கைய தூக்குறோம்னா, டக்குனு தூக்கணும் ஆக்சுவலா. ஸோ இதே மோட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்பால் கேம்ல பால கிக் பண்ணும்போது டக்குனு கிக் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாரி கண்ட்ரோல் அண்ட் ப்ரசிஷனா இருக்கணும் அந்த மோட்டார் வந்து. ஸோ எல்லா மோட்டரும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார், 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஸ்பெஷல் மெஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சர்வோ மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎல்டிசி. அது ஏன் ஸ்பெஷல் மெஷின்ஸ் இந்த ஸ்பெஷல் மோட்டார் தான் வந்து ரோபோட்ல யூஸ் பண்ணாங்கன்னா, அதுக்கெல்லாம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் ப்ரைசஸா கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் சைஸ் வந்து சின்னதா இருக்குது, காம்பேக்ட்டா இருக்கும். அதுல வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து மோட்டார் பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அ எதுக்குன்னா இந்த ரோபோட்க்கு. ஸோ இது ஹியூமனாய்டு ரோபோட்டோட அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அது எங்கெங்க யூஸ் ஆகுது? அந்த மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, மூவ்மென்ட் அண்ட் மொபிலிட்டில லெக்கு, ஃபீட்டுக்கு அந்த இடத்துல மோட்டர் யூஸ் பண்ணும். எதுக்குன்னா வாக் பண்றதுக்கு, ரன் பண்றதுக்கு, பேலன்ஸ் பண்றதுக்கு. ஆமா ஆர்ம்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் கையில எல்லாம் இந்த முழங்கைலாம் வச்சிருப்பாங்க. இந்த லிஃப்ட் பண்றதுக்கு, தூக்கறதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம். அதே மாரி இன்டராக்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஈவன் ஃபேஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, உங்க எக்ஸ்பிரஷன காமிக்கிறது. ஏன் நம்மளுடைய தாடை, இந்த கன்னம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு, மவுத்து எல்லாமே மோட்டர் தான். குட்டி, குட்டி மோட்டர் எல்லாமே. அதே மாரி தலைய மூவ் பண்றது, ரொட்டேஷன் பண்றது, அப்படியே தலைய வந்து கொஞ்சம் திருப்புறது, கழுத்த எல்லாமே அதான். இதுக்கு பத்தாததுக்கு டாஸ்க் ஆட்டோமேஷன் அதே மாரி ஒரு சில ரெப்பிட்டிட்டிவ் டாஸ்க் பண்றதுக்கு, அசெம்பிளி செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, பேக்கேஜிங்லாம் பண்ணுவாங்க. அந்த பேக்கேஜிங்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரோபோட் பண்ணிட்டே இருக்கும். அதெல்லாம் ரெப்பிட்டிட்டிவ் டாஸ்க்ன்னு சொல்லுவாங்க. ஈவன் இது வந்து பிரிசிஷன் டாஸ்க் நம்ம சர்ஜரி பண்றதுக்கு, அதில அசிஸ்டன்ட் பண்றதுக்கு, அதெல்லாம் கூட வந்து யூஸ் பண்றாங்க ரோபோட்ட. அப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரிசிஷனா அது வந்து டாக்டர் கூட வந்து அசிஸ்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமனாய்டு ரோபோட்டோட வேரியஸ் அப்ளிகேஷன். ஸோ இதில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில ரோபோட்லாம் ஒரு சில கம்பெனி பண்ணியிருக்காங்க. பேசிக்கலா Honda கம்பெனி வந்து அசிமோ அப்படின்னு ஒரு ரோபோட் பண்ணியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, பிஎல்டிசி மோட்டார் அவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு ஸ்மூத் அண்ட் ப்ரெசைஸ் மூவ்மென்ட் எங்கெங்கலாம் தேவைப்படுதோ அங்க யூஸ் பண்றாங்க. சர்வோ கண்ட்ரோல் மோட்டார் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைன் கண்ட்ரோல் ஒரு கையில வந்து ஸ்மூத்தா திருப்புறது, இந்த மாரி முக்கியமான இடத்துலலாம் யூஸ் பண்றாங்க. ஸோ லினியர் ஆக்சுவேட்டர் அங்க சொன்ன மாரி கால ஸ்ட்ரெச் பண்றது, கை ஸ்ட்ரெச் பண்றது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதே மாரி அட்லாஸ் பை பாஸ்டன் டைனமிக்ஸ். அட்லாஸ் ரோபாட் வந்து பாஸ்டன் டைனமிக்ஸ் கம்பெனி வந்து டெவலப் பண்ணது அது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பவர் டைனமிக் மூவ்மெண்ட். அதிகமான பவர் தேவைக்கூடிய ஒரு டைனமிக்கான மூவ்மெண்ட். ஓடுறது, ஒடியாறது, ஓகே வெயிட்டோட எடுத்துன்னு போறது, வெயிட்டோட ஓடுறது, அது மாரிலாம் யூஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக்கல் மோட்டார் அவங்க நெறைய யூஸ் பண்றாங்க. அதுலயும் மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிசைஸ் கண்ட்ரோல் ஃபார் ஜாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கலா ஒரு ரோபோட்டோட வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, பேசிக்கலா மோட்டார் வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு ரோபோட்ல. ஓகேங்களா? அப்புறம் எந்தெந்த மோட்டார் இதுல நம்ம இருக்குது டைப் ஆஃப் மோட்டார். பிஎல்டிசி மோட்டார், சர்வோ மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார். பிஎல்டிசி மோட்டார் எங்கெங்க யூஸ் பண்றோம்? சர்வோ மோட்டார் அந்த ரோபோட்டோட பார்ட்ஸ்ல எங்க யூஸ் பண்றோம்? அதுக்கப்புறம் ஸ்டெப்பர் மோட்டார் அதனுடைய ரோபோட் பார்ட்ஸ்ல எங்க யூஸ் பண்றோம்? அத பத்தியும் பார்த்தோம். அப்புறம் வந்து மோட்டார்ஸ்லாம் எத பேஸ் பண்ணி சூஸ் பண்றாங்க இந்த ரோபோட். ரோபோட் நான் பில்ட் பண்ண போறேன். எனக்கு என்ன விதமான மோட்டார்ஸ்லாம் தேவைப்படும் பில்ட் பண்றதுக்கு. என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற மோட்டார்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இன்னும் அட்வான்ஸ்மென்ட் டெக்னாலஜி ரிசர்ச்லயே இருக்குது. இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாமா மோட்டார்ஸோட எஃபிஷியன்சி இன்கிரீஸ் பண்ணலாமா? அத பத்தி ஸ்டில் ரிசர்ச்ல தான் இருக்கு. அப்படி போக போக பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப ஃபைன் டியூனா வரும் மோட்டார்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்ப ஹியூமன் வந்து எப்படி நம்ம ஃப்ளெக்சிபிளா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா,
ஹியூமன் வந்து அப்படி ஃபுல்லாக இமிட்டேட் பண்ணலாம், அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க ரோபோட்டில். பட் அது 100% பண்ண முடியாது. மேபி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் மோட்டார்ஸ்லாம் நல்லபடியாக டிசைன் பண்ணாங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்மூத் மூமெண்ட்டுக்குலாம் ஏற்ற மாதிரி மோட்டார்ஸை டிசைன் பண்ணாங்கன்னா, அதை பேஸ் பண்ணி இந்த ரோபோலாம் பண்ணாங்கன்னா, ரொம்ப ஒரு ஹியூமன் மாதிரி 100% அப்படியே இருக்கும். ஒரு ஹியூமன் மாதிரி அதனுடைய ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ பார்க்கலாம் இது எப்படி ஃபியூச்சரில் பண்ண போகிறாங்கன்னு. ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பார்க்கறது ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் போட்டு விடுங்க. ஓகே.